الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد الرجيم بسم الله الرحمن الرحيم சொல்லி தாரத்து சொல்லுங்க والسماء ذات البروج புரூஜ் பெரிய சூறா என்றதால குர்ஆனோட கையில் எடுத்தீங்கன்னா லேஸ். இந்த சின்ன சூறாலாம் முடிஞ்சீங்க, இனி வாரது பெரிய சூறா. முக்கியமா நீங்க விளங்க கொடுக்குறீங்க, தற்கால பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான சூறா இந்த சூறா. தற்கால பிரச்சனை அல்ல இது, இது எல்லா காலம் நமக்கு பிரச்சனை தான் என்கிறத விளங்கப்படுத்துற சூறா இது. அதனால நீங்க எதிர்காலத்தில் இந்த சூறாக்களை பேசுறாக்கலாம் மாறும். ஒவ்வொரு தரத்துல பாடசாலைகள்ல, மார்க்கெட்ல, பஜார்ல யார்கிட்டையும் ஒரு பேசலாம். அப்ப கையில குர்ஆன் ஒரு கட்டாயம் எடுத்து பாருங்க. சூரத்துல் புரூஜ் மக்காவில் இறங்கின சூரா, 22 ஆயத்துகளை கொண்ட சூரா. புரூஜ் என்ற பெயர் இந்த சூறாவுக்கு வாரதுக்கு காரணம் அந்த சொல் இந்த சூறாவுக்குள்ள இருக்கு. வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ். இந்த சூறாவுடைய உள்ளடக்கம் முக்கியமா இந்த சூறாவுக்குள்ள என்ன விடயங்கள் இருக்குது? முதல் விடயமாக அல்லாஹ் இந்த சூறாவுடைய ஆரம்ப பகுதியில் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் சில சத்தியங்களை செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னைய காலத்தில் முஃமின்களை காஃபிர்கள் நெருப்புல போட்டு பத்த வச்சார். காஃபிர்கள் முஃமின்களை நெருப்பிலிட்டு பத்த வச்ச ஒரு சம்பவத்தை அல்லாஹ் முதல் ஆயத்திலிருந்து 9வது ஆயத்து வரைக்கும் சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்றார். இரண்டாவது விடயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமினான ஆண்களை பெண்களை யார் தொந்தரவு செய்வார்களோ அவர்களுக்கு தண்டனை இருப்பதாக எச்சரிக்கின்றார். 10வது ஆயத்திலிருந்து 11வது ஆயத்து வரை. மூன்றாவது தலையங்கமாக இந்த சூறாவை முடிப்பதற்காக 12வது ஆயத்திலிருந்து 22வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் எவ்வாறு விரோதிகளிடம் பழிக்கு பழி வாங்கினான் என்ற விடயத்தை சொல்லி அல்லாஹ் இந்த சூறா முடிக்கின்றார். இந்த 3 விடயமும் தான் இந்த சூறாவுடைய உள்ளடக்கம். இந்த சூறாவுடைய சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகையில இந்த சூரத்துல் புரூஜ ஓதுவாங்க. ஒரு ரகாத்ல சூரத்துல் தாரிகையும் மற்ற ரகாத்ல சூரத்துல் புரூஜையும் ஓதுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகைகள்ல இந்த வஸ்ஸமான்னு வரக்கூடிய
சூறாக்களை அதிகமாக ஓதும்படி நபி அவங்க சொல்லுவாங்க. இந்த சூறாவோட ஒரு சம்பவம் தொடர்புடையது. நாங்க தப்சீரை படிக்கும் பொழுது பார்ப்போம். என்ன பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல சத்தியம் செய்கிறார். வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ். வஸ்ஸமா வானத்தின் மீது சத்தியமாக. வஸ்ஸமாண்டா இதுல சத்தியம் ஏற்கனவே வஸ்ஸமாஇ வத்தாரிக வானத்தின் மீதும் தாரிக் என்ற நட்சத்திரத்தின் மீதும் சத்தியம் செய்தார். இங்க வஸ்ஸமா வானத்தின் மீது சத்தியமாக. எப்படிப்பட்ட வானம்? உலகத்துல வானம் என்ற ஒன்று இருக்குது என்று அறிவிச்சவன் யார்? வானத்தை படைச்சவன். வானத்தை படைக்காதவங்களால வானம் ஒன்று இருக்குன்னு சொல்லலுமா? சொல்லல. வானத்தை படைச்சவன் சொன்னான் வஸ்ஸமா வானத்தின் மீது சத்தியமாக. எவ்வாறான வானம்? ذاتில் புரூஜ். புரூஜ் என்றா நீ கேள்விப்படி புர்ஜ் கலீஃபா துபாயில் இருக்கு. புர்ஜ் என்றால் புரூஜ் என்றால் கோள்கள் உள்ள வானம். இந்த துண்டை மட்டும் விஞ்ஞானத்துக்கு எடுத்து படிப்பிப்பாங்க. இந்த துண்டு போதும் உங்களுக்கு, நீங்க யாரோடையும் பேசலாம். இந்த துண்டை வச்சு கோள்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்ன ஒரே ஒரு வேதம் எது? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லிச்சு. என்ன இருக்கிற வானத்துல? கோள்கள். புரூஜ். வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ். நட்சத்திரங்கள் தங்கும் இடத்துக்கு தான் புரூஜ். 12 இடம் இருக்கு வானத்தில். அப்ப 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்ன பொழுது விளங்கிருக்குமா? இது இப்ப எங்களுக்கு எவ்வளவு நல்லா விளங்குது. கோள்கள் இருக்குது. ஒவ்வொரு கோள்ற பேர் நமக்கு தெரியும். ஒவ்வொரு கோள் என்னென்ன கோள்கள் இருக்குது என்று தமிழ்ல எல்லாம் நீங்க தமிழ் பேப்பர் எடுத்தீங்கன்னா கோள்ற பேரெல்லாம் போட்டிருப்பாங்க அழகா. வானசாஸ்திரம் முந்தி மதரசாக்கள்ல 2 வருஷம் படிப்பிப்பாங்க வானசாஸ்திரம். மீகாத் என்னத்துக்கு? கிபிலா எடுக்க பழக்கம். கிபிலா தொழுக நேரங்களை அறிகிறது ஆக கஷ்டம் என்றதை விட மிக இன்ட்ரெஸ்டான ஒரு கலை அது வானசாஸ்திரம். வானத்தில் உள்ள விடயங்களை படிக்கிறது. இதெல்லாம் பழைய முஸ்லீம்கள் தான் இதை கண்டுபிடிச்சது. முஸ்லிம் உலமாக்கள் தான் இதை கண்டுபிடிச்சது முதல் அந்த வானம் சம்பந்தமா ஃபலக்கியாத். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல கோள்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக. கோள்களுடைய வானம். வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ். அவ 12 பெரும் பெரும் கோள்கள் இருக்குது. சூரியன் ஒரு வருடத்துல 12ஐயும் தாண்டிட்டு வந்து 12 கோள்கள். சந்திரன் 28 நாள்ல தாண்டும் ஒன்றொன்றாக. அதனாலதான் மற்ற 2 அமாவாசை மறைவா இருக்கு. 28 நாள் தான் சந்திரன் இந்த கோள்களை தாண்டி வார். சூரியன் தன்னைத்தான சுத்தி கொண்டு கோள்களையும் சுத்தி. பூமி அது சுத்தி இருக்கு. உலகமே வகுல்லும் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன். முழு கோள்களும் சுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சொல்லிட்டான் வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ். கோள்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக. குர்ஆன்ல சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் சொல்றான் 25வது சூரா 61வது ஆயத்துல சொல்றான் தபாரக்கல்லதீ ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜா. வானத்தில கோள்களை அமைத்தவன் பரக்கத் பொருந்தியவன். வானத்தில கோள்களை அமைச்சி சுத்த வைக்கிறது யாரால இயலும்? யாரால இயலும்? ஒரு கல்லால இயலுமா? ஒரு மனிதனால இயலுமா? இதெல்லாம் அவன்தான் அல்லாஹ்.
وجعل فيها سراجا وقمرا منيرا. சிராஜ் சூரியனையும் வெளிச்சமான சந்திரனையும் அவன்தான் வைத்தார், பிறத்தரும் வைக்கல. புரூஜ கோள்களை பத்தி சொல்ற சூரா ஹிஜ்ர் 15வது சூரா 16வது ஆயத் அல்லாஹ் சொல்றார், وَلَقَدْ جَعَلْنَا فِي السَّمَاءِ بُرُوجًا, வானத்தில் கோள்களை வைத்திருக்கிறோம். وَزَيَّنَّاهَا لِلنَّاظِرِينَ, பார்ப்பவர்களுக்கு அழகாக்கி வைத்திருக்கிறோம். ராவை கொஞ்சம் பாருங்க, வானம் ஃபுல் மூன் முடிஞ்சு 2-3 நாள் தான் நட்சத்திரங்கள்லாம் விலகும். இது அல்லாஹ் அழகுபடுத்தியது. இது முதல் சத்தியம். வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ், கோள்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக, முதலாவது சத்தியம். இரண்டாவது சத்தியம் வல் யௌமில் மௌஊத், யௌம் என்றால் நாள், மௌஊத் வாக்களிக்கப்பட்ட நாள் மீது சத்தியமாக. என்ன நாள்? என்ன நாள் அப்படின்னா வாக்களிக்கப்பட்ட நாள் அது. எங்களுக்கெல்லாம் வாக்களிச்சதாலதான் இந்த குர்ஆனை படிக்கிறோம். இல்லாட்டி நானோ நீங்களும் இந்த குர்ஆனை படிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? தேவை. வாக்களிக்கப்பட்ட நாள் அல்லாஹ் சொல்றார். வல் யௌமில் மௌஊத், நாங்களே முஸ்லிமாவாலோ அந்த வாக்களிக்கப்பட்ட நாளை எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் இரண்டாவது சத்தியம் செய்கிறான், வல் யௌமில் மௌஊத், வாக்களிக்கப்பட்ட கியாமத்துடைய நாள் மீது சத்தியமாக. மூன்றாவது சத்தியம் வஷாஹிதின் வமஷ்ஹூத், வஷாஹிதின் வமஷ்ஹூத். ஷாஹித் பேர் வச்சிருப்பாங்க. ஷாஹித், ஷாஹித் என்றால் சாட்சி சொல்லக்கூடியவர் மீது சத்தியமாக. அந்த வாக்களிக்கப்பட்ட நாளில் சாட்சி சொல்லக்கூடியவர், அவர் மீது சத்தியமாக. நாலாவது சத்தியம் வமஷ்ஹூத், சாட்சி சொல்லப்படுவாங்களே. அப்ப ஒரு விசாரணை ஒன்று இருக்குது, கோர்ட் ஒன்று நடக்கும், தீர்ப்பொன்று நடக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, நீங்க தாவத் கொடுத்தீங்களா? ஓ. கூட்டத்தை கூப்பிட்டு கேட்பானாம் அல்லாஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாவத் தந்தாரா? இல்ல. அல்லாஹ் கேட்பானா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல, நீங்க தாவத் கொடுத்ததற்கு யார் சாட்சி? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவரோட உம்மத்தும் நாங்க. எங்களுக்கு குர்ஆன் அல்லாஹ் சொல்லிட்டானே, நாங்க சாட்சி ஆயிடுவோம், நாங்க சாட்சி ஆயிடுவோம். இது சமூகங்களுக்கு இடையில் வரக்கூடிய சாட்சிகள். எங்கட தனிநபர், என்ன கொண்டு போய் உங்களை கொண்டு போய் தனிநபர், இதுக்கு யார் சாட்சி? அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? மனிதன் பொய் சொல்றது பழக்கம் உங்களுக்கு தெரியும். சூரா யாசீன்ல பார்த்திருப்பீங்க. اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. அந்த நாளில் வாய்க்கு முத்திரையை போட்டுருவோம். பேசல, வாய் மட்டும் பேசாது. பேசுறது என்னப்ப? பேசுவது கைகள். وتكلمنا أيديهم وتشهد أرجلهم, கால்கள் பேசும். முதலாக பேசுற சாமான் வலது தொடை. தொட பேச தொடங்கும். எங்கெங்க ஜினா செஞ்சாய்? உடனே சொல்லுவானா உறுப்பை பார்த்து, உங்களோட இன்பத்துக்கு தானே பாவம் செஞ்சேன், உங்களோட இன்பத்துக்கு தானே பாவம் செஞ்ச, நாசமா போங்க. உறுப்புகளுக்கு பதுவா. சூரா யாசீன் அல்லாஹ் சொல்றாங்க. சூரா யாசீன்ல அப்ப சாட்சி முழுதும் சாட்சி. யாரும் தப்ப இயலாது. சும்மா அந்த உலகத்தை விளையாட்டு காட்டுற மாதிரி அங்க போய் விளையாட இயலாது. அதான் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். மூணாவது சத்தியம்
வஷாஹிதி வமஷ்ஹூத், சாட்சி சொல்லக்கூடியவர் மீதும் சாட்சி சொல்லப்படுபவர் மீதும் சத்தியமா. எத்தனை சத்தியம் மொத்தம்? எத்தனை சத்தியம் மொத்தம்? 4. முதல் சத்தியம் என்ன? கோள்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக. இரண்டாவது சத்தியம் என்ன? வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் மீது சத்தியமாக. வாக்களிக்கப்பட்ட நாள் எது? கியாமத். மூணாவது சத்தியம் எது? வஷாஹித், சாட்சி சொல்லுபவர் மீது சத்தியமாக. நான்காவது சத்தியம் வமஷ்ஹூத், சாட்சி சொல்லப்படுவார். சரி, 4 சத்தியத்தை செய்து இப்ப விட வரப்போம். ஒரு சத்தியம் செஞ்சா விட வரணுமா இல்லையா? அல்லாஹ் சத்தியம். நீங்க சத்தியம் சத்தியமா சத்தியமா சத்தியமான்னு போறதா? சத்தியமா 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 என்ன? குர்ஆன் உண்மை, உதாரணம் இஸ்லாம் உண்மை. இப்ப 4 சத்தியம் செய்து ஒரு சம்பவம் ஒன்று அல்லாஹ் சொல்ல போறானுங்க. எதை சொல்ல போறான்? எல்லா காலமும் கவனமா இருக்கீங்க. சம்பவம் ஒன்று சொல்ற. என்ன சம்பவம்னு பாருங்க. قُتِلَ أَصْحَابُ الْأُخْدُودِ, இதான் சம்பவம். قُتِلَ أَصْحَابُ الْأُخْدُودِ. உஹ்தூத் என்றால் கிடங்கு, மடு. மடுவுக்கு சொல்றேன் அரபுல உஹ்தூத். அஸ்ஹாப் என்றால் கிடங்குடையவர்கள். உதாரணமா அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானையுடையவர்கள் அஸ்ஹாப். இங்க கிடங்குடையவர்கள். குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத். குத்தில என்ற அரபுல கொல்லப்பட்டார். குத்திலன்னா என்ன? இந்த இடத்துல கொல்லப்பட்ட கருத்தல்ல குத்திலை. நேரடி கருத்து கத்தல காத்தில் என்ற கொள்ளு, நேரடி கருத்து. ஆனா அந்த இடத்துல உண்மையான கருத்து என்னண்டா சபிக்கப்பட்டார்கள். குத்திலைக்கு என்ன கருத்து? அப்ப குர்ஆன சில நேரம் எழுத்துக்கெழுத்து தர்ஜமாவை படிச்சா மாத்தி விளங்கிடுவார். எழுத்துக்கெழுத்து தர்ஜமா செய்யறா செய்யணும். கொல்லப்பட்ட இல்ல, சபிக்கப்பட்டார்கள். யார் சபிக்கப்பட்டார்கள்? அஸ்ஹாபுல் உஹ்தூத், கிடங்கு வாசியர். அப்படின்னா என்ன? ஒரு சம்பவம் என்று சொல்றார். கிடங்கு வாசியர் சபிக்கப்பட்டார்கள் அப்படின்னா என்ன சொல்றாங்க? ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு பின்னால் உள்ள காலம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 600 வருஷம். இப்ப நாம 2000 எத்தனாம் ஆண்டு இருக்கோம்? 2018 என்ன வருஷம்? 2018. கிறிஸ்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கட ஹிஜ்ரியத்தின் 1439 ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சதால ஹிஜ்ரி. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ரசூலுல்லாஹுக்கும் இடையில ஒரு அரசன் வந்து வாழ்றான். அந்த அரசன் அவன்கிட்ட ஒரு சூனியக்காரன் இருந்தான். நல்ல பிரபல்யமான சூனியக்காரன். இவன் என்ன செஞ்சான்? வயசாலி ஆகிற நேரம் அரசன்கிட்ட சொன்னான், நல்ல இன்டெலிஜென்டான ஒரு வாலிபனத்தான் என் சூனியத்தை நான் படிச்சு கொடுக்கும். என் கலை தானே சூனியம். ஒரு பரிசாரி மாதிரி இருப்பாங்களே, பழைய பரிசாரிக்கா. சூனியம் ஒரு கலை, படிப்பாங்க. ஸ்ரீலங்காலை படிக்கிறாங்க, சூனியம் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதை படிச்சுட்டு இருக்கிறாங்க. மலைகள்ல படிப்பாங்க, ராவையில போய் குந்தி இருப்பாங்க. அந்த மலை தப்புள்ளையில் இருக்குது, அங்க போய் உட்கார்ந்து என்ன செய்வாங்கன்னா படிப்பாங்க. அது ஒரு கோர்ஸ். மாற்று மதங்கள்ல அது இருக்குது சூனியம் என்று சொல்லி. அப்ப இவரும் என்ன செய்யறாரு? சூனியத்தை படிக்கிறார். சூனியத்தை படிச்சு கொடுக்கணும் ஒரு வாலிபரத்தா என்று அரசன்ட்ட கேட்கிறார். அப்ப அரசன் என்ன செஞ்சான்? நல்ல ஒரு இன்டெலிஜென்டான ஒரு பிள்ளைய கொடுக்கிறார், படிச்சு கொடுக்க.
சூனியத்தை படிச்சு கொடு, ஏனண்டா இந்த கல்வி கட்டாயம் தேவை. இந்த வாலிபர் என்ன செய்றார், சூனியம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அந்த காலத்துல ஆலிம், மார்க்கத்துடைய ஆலிமை சந்திச்சு இஸ்லாத்தை தழுவிட்டார். இஸ்லாம் நல்லா பட்டுட்டு அவரு. இப்ப இந்த புள்ள என்ன செய்ய தொடங்கினாரு, இஸ்லாம் பேச தொடங்கிட்டார். எல்லா இடத்துலயும் மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் சாஞ்சிட்டார். இப்ப வளமையா இவரு படிக்கிறதுக்காக போவாரு. சூனியக்காரன் போகும் பொழுது அவங்க ஏன் பிந்தி வந்தாய், அவர் சொல்லுவார் இப்படிதான் வரப்போல கஷ்டம், அடிப்பான. அதை முடிச்சுட்டு வீட்டை வந்தா வீட்லயும் தோல்ல. இப்ப வந்து ஆலிட்ட சொல்றார் இப்படி ஒரு பிரச்சனை. அவர் சொல்றாரு இப்படிதான் நீ சொல்லு, வீட்டுல சொல்லு, சூனியக்காரர் பிந்தித்தான் அனுப்பினாரு, சூனியக்காரன் அடிச்சா சொல்லு, வீட்டுல பிந்தித்தான் விட்டாங்க அப்படின்னு படிக்காரு மார்க்கம். இப்படியே ஒரு நாள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது பாதையில போறார். பாதையில ஒரு சிங்கம் அல்லது மிருகம் ஒன்று நிக்குது. எல்லா மக்களும் கோகையிலாக நிக்கிறாங்க. இவர் சொல்றாரு இன்றைக்கு தான் என் இஸ்லாம் உண்மையான்னு நான் சோதனை செய்யறேன் நான் அப்படின்னு என்ன செஞ்சாரு, ஒரு கல்லொன்று எடுத்து அந்த மிருகத்துக்கு அடிச்சார். இதோட செத்துரும். அல்லாவும் செஞ்சான், அதை அடிச்சதோட செத்துச்சு. இன்னும் உறுதியாயிட்டு வரும் இஸ்லாம். வாலிபருக்கு இன்னும் இஸ்லாம் உறுதியாயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்ட காலத்தில் வைத்தியம் மேலோங்கியிருந்த காலம். என்ன அந்த காலத்துல வைத்தியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் இலக்கியம் மேலோங்கி இருந்த காலம். இலக்கியம், அரபு இலக்கியம். அதனால அல்லாஹ் குர்ஆனை இப்படி இறக்கினார். குர்ஆனை இப்படி அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த காலத்துல இருந்த ஆகப்பெரிய இலக்கியவாதி தான் இம்ருல் கைஸ். இம்ருல் கைஸ் கவிஞர், பெரும் கவிஞர், சாதாரண கவிஞர் அல்ல. இம்ருல் கைஸ கொலை செய்ததுக்காக கொண்டு போன நேரம் இம்ருல் கைஸ் 2 கவிதை எழுதி சொன்னார், என் பெண் பிள்ளைகளுடைய கையில குடு அப்படி. அந்த கவிதையில் இருந்தது இப்னத்தை இம்ருல் கைஸ் இன்ன அபாகுமா, அவ்வளவு கவிதையில் இருந்தது. அவ்வளவு. இவர்கள் இம்ருல் கைஸ கொண்டுட்டு கவிதையை திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லதானே, பொம்பளை பிள்ளைகள கையில கொண்டு வந்து கொடுத்தார். என்ன, இம்ருல் கைஸின் 2 பெண் பிள்ளைகளே உங்களுடைய வாப்பா, அவ்வளவுதான் இருந்துச்சார். கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்ததோட பிள்ளைகள் மத்த அடிய பூர்த்தி செஞ்சு, இப்னத்தை இம்ருல் கைஸ் இன்ன அபாகுமா கத் குதில மظلوமன் வல் காதிலு லதைகுமா, உங்களோட வாப்பா அநியாயமா கொல்லப்பட்டார், கொண்டவன் 2 பேரும் முன்னுக்கு நிற்கிறார். உடனே 2 பிள்ளைகளும் வந்து கொண்டாங்க. அந்த இலக்கிய முன்னேறிய காலம். இம்ருல் கைஸ கவிதை வருது இல்லை என்று பாப்பா சொன்னான், மகனை கொண்டுட்டு வாப்போம். இம்ருல் கைஸ கொல்றதுக்கு படுக்க வச்சு இருக்கிப்ப சொன்னா, கொஞ்சம் கவிதை நான் படிக்கிறேன். قفا نبكي من ذكرى حبيب ومنزلي بسقط اللواء بين الدخول فحوملي. தொடங்கினான் கவிதை. 2 பேரும் நின்று அழுவோம் கொஞ்சம். எப்படி கவிதை வருது, விதிக்கிற விசகத்தில் லிவா, வாப்பாவையும் வீட்டையும் நினைச்சு கொஞ்சம் அழுவோன்றதோட கொல்ல போனவன் வீட்டு கூட்டிட்டு வந்துட்டான். கவிதை தான் வரும். அப்படி இலக்கிய காலம். அந்த காலத்துல அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கினார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த காலம் வைத்திய முன்னேறிய காலம். அதால அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தது என்ன, வெண்குஷ்டம் உள்ளவர்கள் தடவிட்ட சோமாயிடும், நோயாளிகளை தடவின சோமாயிடும். அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த பிள்ளைக்கும் அந்த ஆலிம் இதெல்லாம் படிச்சு கொடுத்துட்டார். அப்படியே தடவி விட்ட சோமாயிடும், வெண்குஷ்டம் சோமாயிரும், கருங்குஷ்டம் சோமாயிரும், கண் பார்வை இல்லாத கண்ணை தடாவி விட்ட பார்வை வந்து. இது அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த சக்தி. இந்த பிள்ளையும் இதை செய்யறாரு. இஸ்லாத்தை தழுவினா நோய் இருந்தா சோமா.
அந்த அரசன் சபையில் ஒரு மந்திரிக்கு கண் குருடாயிற்று. மந்திரி கேள்விப்படுறார், இப்படித்தான் ஒரு கொடியனொத்த சோமாக்குறான் அப்படின்னு இவர்கிட்ட வாரார். இந்த கொடியன் என்ன செஞ்சாரு, சரி சோமாக்குறேன், ஆனால் இஸ்லாத்தை தழுவோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் சொன்னாரு. பரவாயில்லை, இஸ்லாத்துக்கு வர கண் பார்வை வரும். சரி, இந்த கண்ணை தடாவினாரு, பார்வை வந்துச்சு. சொன்னாரு, யார்ட்டையும் சொல்லிடாது, என் அரசனை செய்தி போச்சுன்னா மறைஞ்சே நடக்குது இதெல்லாம். இப்ப மந்திரி அரச சபைக்கு போகாம இருப்பாரா? அரச சபைக்கு போனதோட கண் பார்வையோட வந்திருக்கிறார் மந்திரி. அரசன் கேட்டான், யார் உனக்கு பார்வையை தந்தது? அவர் சொன்னார், என் ரப்பு. யாரா உண்ட ரப்பு? நான் தானே ரப்பு. உண்ட ரப்பு யார்? என் ரப்பு அல்லாஹ். மந்திரி, அப்படியா? யார் உனக்கு படிச்சு தந்த இது? அரசன் கேட்டான். காட்டி கொடுத்துட்டாரு கொடியன். இவன் தானா? சரி, கொடியனை பிடிச்சாச்சு. உனக்கு சூரியன் தானே படிக்க சொன்னீங்க, இதை படிச்சாய், உனக்கு யாரு படிச்சு தந்த? கஷ்டப்படுத்தி அவரும் காட்டி கொடுத்துட்டாரு. யார? ஆலிம் சாப். 3 பேரும் அரச சபைக்கு கொண்டு வரப்பட்டார். சில ரிவாயத்துகள் சொல்றாங்க, என்ன செஞ்சானாம் அரசன், அந்த மந்திரி இஸ்லாத்தை தழுவுன்னு சொன்னதுக்கு 7 ஆண்டத்துக்கு இரும்பு சீப்படுத்து அவ்வளவு இறைச்சை வாங்கிருக்கான். உடம்பு முள்ளு மட்டும் வச்சு இஸ்லாத்த உடல்ல அப்படியே மௌத்தானார். அந்த ஆலிமுக்கு என்ன செஞ்சானாம், தலையுடைய நடு வெள்ள இருக்குது, அதில் அப்படியே வாழை வச்சு அப்படியே 2 துண்டா புலந்தார் அவர். ஆனா பொடியன உடையலார். இவன் இன்டெலிஜென்ட் ஆள், இவன்ட்ட சூனியம் இருக்குது. என்ன செஞ்சார், இந்த பொடியனை ஒரு கப்பல்ல ஏத்தி கொண்டு போய் சொன்னான், இவரை ஏத்தி போய் கடல் நடுவுக்கு எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போய் கேளுங்க இஸ்லாத்தை உரியாண்டு, இஸ்லாத்தை விட்டா கூட்டிட்டு வாங்க, இல்லாட்டி ஆளை தள்ளி. இப்ப இவர் எடுத்துட்டு போறாங்க கடல்ல. இவர் போகலே துஆன்னு கேட்டார், அல்லாஹும்ம ஃபினி பிமா ஷித்த. எமர்ஜென்சி இந்த துஆ தேவைப்படும். அல்லாஹும்ம ஃபினி பிமா ஷித்த, யா அல்லாஹ் நீ நாடிய மாதிரி என்ன பாதுகார். அவ்வளவு. அப்படியே போட் போல காத்தொண்டு அடிக்குது, போனவன் எல்லாம் தாழ்றான். இவர் மட்டும் தப்பி அரச சபைக்கு வந்து சேர்றார். அரசன் கேட்டான், எங்க எல்லாரும்? அல்லாஹ் அழிச்சிட்டா, நாமளும் தான் தப்பி. சரி, 2வது அரசன் சொன்னான், மலை உச்சிக்கு இவர் எடுத்துட்டு போ, கொஞ்சம் பேர்ட்ட சொன்னான். மலை உச்சிக்கு போய் அங்க கேளுங்க இஸ்லாத்தை விடுறியா, விட்டா கூட்டிட்டு வாங்க, இல்லாட்டி ஆளை மேல இருந்து கீழே தள்ளிடு. அப்படியே மலைக்கு போகல, அதே துவாவை கேட்கிறார். என்ன துவா? அல்லாஹும்ம ஃபினி பிமா ஷித்த, யா அல்லாஹ் நீ நாடிய மாதிரி என்ன பாதுகார். மேல போகும் பொழுது காத்தடிக்குது, எல்லாருமே கீழே விழுகிறாங்க, இவர் மட்டும் வர சபை. இந்த கதை ஃபுல் ஃபேமஸ் ஆயிட்டு ஊர்ல, அந்த ஊர்ல மிக பிரபலியமாயிடுச்சு இந்த கதை. என்ன செய்யறாங்க, இந்த நேரம் அந்த வாலிபர் அரசனை பார்த்து சொன்னார், நீ என்ன நினைச்ச மாதிரி கொள்ளையிடாது, என்ன கொல்றதாக இருந்தா நான் ஒரு வழி சொல்லிட்டா. என்ன வழி தெரியுமா? முழு ஊரையும் சேர இடத்துல சேர்த்து என்ன ஒரு ஸ்டேஜில மேல ஏத்தி வச்சு நான் ஒரு அம்பொண்டு தருவேன் உண்ட கையில. அந்த அம்பை எடுத்து பிஸ்மில்லாஹி ரப்பி ஹாதல் உலாம், இந்த பிள்ளையுடைய ரப்பின் பெயரால் அடிக்கிறேன் என்ற அடி. அப்பதான் நான் மௌத்தாகும். அரசனுக்கு தேவை எப்படியாவது இவரை மௌத்தாக்கும். ஸ்டேஜ் அடிச்சான், ஊரை கூப்பிட்டான், முழு ஊரும் பார்த்துட்டு இருக்குது நிகழ்வ. இப்ப அம்பெடுத்து கொடுத்தார் அரசன். பிஸ்மில்லாஹி ரப்பி ஹாதல் உலாம் என்று அடிச்சான். புள்ள அவளத்தே மவுத் நடந்துச்சு. தெரியுமா? முழு ஊரும் மிஸ்காத்து. ஏன்? இவ்வளோ காலமும் அரசர் நான் தான் ரப்பென்று சொல்லிட்டு இருந்தார்.
இப்ப சொல்லிட்டார் நான் ரப்பு இல்ல, இந்த பிள்ளைக்கு வேற ரப்பு இருக்குது. முழு ஊரும் இஸ்லாத்துக்கு வந்து அரசனுக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்கும் அரசனுக்கு? இப்பதான் அரசன் போர்சஸ போட்டு என்ன செஞ்சான்? குழிய தோண்டுங்க, குழிய தோண்டு, குழிய தோண்டி நெருப்ப பத்த வச்சான். குழியுள்ளுக்கு எல்லாரையும் பாயுங்க, இஸ்லாத்தை விடணும் இல்லாட்டி எல்லாரும் பாயும். எப்படி சட்டம்? ஆச்சரியம், முழு பேரும் பாஞ்சாங்கன்னு இருக்கு, யாரும் முர்த்தத்தாக. ஒரே ஒரு தாய் பிள்ளைய கையில வச்சிருக்கிறாங்க, பிள்ளைய போடுறதா நெருப்புல. அப்ப அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு பேசக்கூடிய சக்தியை கொடுத்தான். பிள்ளை சொல்லிச்சான், தாயே ஏன் கவலைப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்த தாயே, பாய். அதுல பாஞ்சதுதான் அந்த சம்பவத்தை தான் அல்லாஹ் அந்த இடத்துல அவ்வளவு பேரையும் நெருப்புல போட்டு எரிச்சாங்க. சொல்றாங்க மொத்தம் 20,000 முஸ்லீம்களா, 20,000 பேர். இன்னொரு ரிவாயத்துல இமாம் கல்வி சொல்றாங்க 70,000 பேரா, 70,000 முஸ்லீம்களையும் எரித்தாங்க அப்படின்னு இமாம் கல்வி, தப்சீர் இப்னு கதீர், தப்சீர் குர்துபி போன்ற இடங்கள்ல இந்த சம்பவம் பதிவு செய்யப்படுது. அப்ப இந்த சம்பவத்தை தான் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்றார். 4 சத்தியம் செய்து சொல்றார். குத்தில அஸ்ஹாபுல் உக்தூத், அந்த கிடங்கு வாசிகள் சபிக்கப்பட்டார்கள். முஸ்லிம்களை கொண்டாங்களே, முஸ்லிம்களை பத்த வச்சாங்களே, இவங்க நாசமாக்கப்பட்டார்கள். அப்ப இது அந்த காலத்துக்கு மாத்திரம் அல்ல, எந்த காலத்துக்கு நடந்தாலும் இதுதான் ஆயத். சரி அப்படின்ட்டு அல்லாஹ் விட்டானா, அப்புறம் பாருங்க என்ன சொல்றான் அல்லாஹ், قتل أصحاب الأخدود النار ذات الوقود. النار நெருப்பு, ذات الوقود நெருப்ப மூட்டி வச்சிருந்தாங்க. இது யமன்ல நடந்ததாக உலமாக்கள் சொல்றார். எங்கயா? யமன். யமனுக்கு போனா பாருங்க, நஜ்ரான், யமன் ஊருடைய நஜ்ரான் என்ற ஊர், அந்த ஊர்ல நடந்த சம்பவம் இது. ذاتில் வகூத், நெருப்புல போட்டுட்டு என்ன செஞ்சாங்களாம் அந்த காபிர்கள் எல்லாம், இதுஹும் அலைஹா குஊத், இதுஹும் அலைஹா குஊத், அந்த நெருப்பு கிடங்குகளின் ஓரங்களில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சொல்றான் பாத்துக்கலாம், போ பாய் பாய். 20,000 பேரை பத்த வைக்கிறேன்டா, லேசான நிகழ்வா இருக்குமா இது? நாம வரலாறு சொல்றோம், 1915 இது நடந்துச்சு, 2000 இது நடந்துச்சு, இத்தனை கடை பத்துச்சு, இத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல வரலாறு சொல்லித்தாரான் எங்களுக்கு. 70,000 பேர், 12,000 பேர் பத்த வைக்கப்பட்ட வரலாறு இந்த வரலாறு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத். வஹும் அவர்கள், அலா மா யஃஅலூன அவர்கள் செய்த ஒன்று, நெருப்புல கொண்டு பத்த வச்சாங்களே, யாரை? பில் முஃமினீன மூமினானவர்களை நெருப்பில் போட்டு பத்த வைத்ததற்கு ஷுஹூத், யார் சாட்சி? அவர்களே தான் சாட்சி. இந்த கேஸ் முடிஞ்சு, இது முடிஞ்சிருமா? அந்த கேஸ் கியாமத் அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ண போறானே, தீர்ப்பு கெடுக்க போறாரு. இது முடியல, இன்னும் இப்பதான் அநியாயம் நடந்து முடிஞ்சிருக்குது. தீர்ப்பு எப்ப வரும்? கியாமத்துல தீர்ப்பு இருக்குது. உலகத்துல செஞ்ச எந்த அநியாயத்துக்கும் தீர்ப்பில்லாமல் போகாது, மறந்துடாது. உலகம் தீர்ப்பு வழங்கலாம், வழங்காமல் இருக்கலாம். அதனாலதான் அநியாயம் மட்டும் செஞ்சிடப்படாது. யாரு அநியாயத்தை நினைச்சிடப்படாது. அல்லாஹ் சொல்ற, நீங்களே சாட்சி, வாங்க அங்க பார்ப்போம். وَهُمْ عَلَى مَا يَفْعَلُونَ بِالْمُؤْمِنِينَ شُهُودٌ. அந்த 70,000 மூமின்களை பத்த வச்சீங்களா? இதே 70,000 முஸ்லிம்களை தான் பலஸ்தீன்ல கொண்டாங்க. பலஸ்தீன்ல நீங்க
பள்ளிவாசலுக்கு முன்னாடி கார்டன் ஒன்று இருக்கு. எல்லாரும் கார்டன்ல ஐஸ்கிரீம் நின்றுட்டு இருப்பாங்க. போய் பாத்தீங்கன்னா சாக்லேட் விளையாடு. அது விளையாடுற கார்டன் இல்ல, அது 70,000 ஜனாசா இருக்கும் கார்டன். அது முஸ்லீம்களுடைய கையில பலஸ்தீன் இருந்த பொழுது பூந்தாங்க பிரெஞ்சு. பூந்த நேரம் முஸ்லீம்களுக்கு விலங்கல்ல, என்ன செஞ்சா கொல்ல தொடங்கினான், வெட்ட தொடங்கினான். வெட்டி 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 முஸ்லீம்கள் எல்லாம் பள்ளி மனாராக்கு மேல ஏறிட்டார். இதுல முழு பேரும் கீழே பாய சொன்னார். ஒரு ஆளை கூட விடல. அதான் வரலாறு. ஒரு ஆளை கூட இப்ப வரலாறு பேச போல எந்த ஒரு புத்தி இல்லாத முஸ்லீமும் வேற யோசிச்சிடப்படா. இது வரலாறு. இது நாங்க யாரையும் கிண்டி விடுறது, எவனுக்கும் இந்த என்ன சொல்றது தீவிரவாதத்தை சொல்றதல்ல. வரலாறு பேசப்படும். பிதாயா வனிஹாயா இருக்கு முஸ்லீம்களுடைய வரலாற்று எழுதப்பட்ட புத்தகம். அல் பிதாயா வனிஹாயா, அல் காமில் இப்னு அசீர் முஸ்லீம்களுடைய வரலாறு, அல் முன்ததம் பெரும் பெரும் வரலாறு புத்தகம் இருக்கு. ஒன்னது பள்ளியில் நிறைச்சு வைக்கும். இனி பாக்குறது 70,000 முஸ்லீம்களை கொலை செஞ்சாங்க. கொலை செஞ்சு போட்டு உடு சும்மா அதுக்கு மேலால குதிரையை ஓட்டிப்பாது. யார் அடக்குறது மையத்தை? ஹாதுருல் ஆலமுல் இஸ்லாமிய ஒரு கிதாப் இருக்குது. அதுல எழுதுறாங்க, குதிரையை ஓட்டி போட்டு அவன் சொன்னானா, எங்கட குதிரட நெஞ்சு வரை சவம் இருந்தது. அக்ஸா எங்கட குதிரைகள் வழுக்கியது ரத்தத்திலே. தீர்ப்பு நடந்துட்டா, இதுக்கு தீர்ப்பு தரலாமா? இன்னொண்ட விளங்குங்க, அதுக்கு 90 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர் தான் சலாஹுத்தீன் அய்யூபி. சலாஹுத்தீன் அய்யூபிக்கு இது கேள்விப்பட்டத்திலிருந்து அவர் தூங்கல்ல, அவரு சாப்பிடல, நோன்பு ஹஜ்ஜி செய்யல அவர். சலாஹுத்தீன் அய்யூபி அவர் சொன்னாரு, பலஸ்தீன திருப்பி எடுக்கும் வரைக்கும் நான் நோன்ப விட மாட்டேன். ஆசை. சலாஹுத்தீன் அய்யூபி தான் படைகள் எடுத்துக்கொண்டு பலஸ்தீனுக்குள்ள புகுந்தார். பலஸ்தீன கண்டதோட, சலாஹுத்தீன கண்டதோட நடுங்கிட்டு யூத படைகள். இப்ப சான்ஸ் ஒன்று கிடைச்சிச்சு முஸ்லீம்களுக்கு. அதே 70,000 யூதர்களை கொலை செய்யும் சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனா முஸ்லீம்கள் நாங்க கொல்றாக்கள் இல்ல. சலாஹுத்தீன் அய்யூபி அவ்வளவு பேரை மன்னித்தார். இதுதான் எங்கட சமாதானம். இதுதான். 3 பேரை கொலை செய்தார். அதுல ஒருவன் யாரண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசாவை தோண்டி எடுப்பேன் என்று சத்தியம் செய்தார். அவனை நான் கொல்லுவேன் என்று சத்தியம் செய்திருந்தார். அதால கொண்டார். மத்த அவ்வளோ பேரை மன்னிச்சு அனுப்பினார். போங்க எல்லாரும் பலஸ்தீன. இன்னும் தீர்ப்பு வரல இருக்கு. அதுக்கு பிறகு நடந்ததுதான் நம்ம படிச்சோம். இப்னு அல்கமியால 20 மில்லியன் கிட்டத்தட்ட 20 லட்சம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டது. தீர்ப்பு வரல. சரி, என்னோட காலங்கள்ல நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஹிலாஃபத் விழுந்ததற்கு பிறகு இதுவரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது. எத்தனை லட்சம் பேர் கொல்லப்பட்டார்? இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கப்பட்ட நேரம் எத்தனை லட்சம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்? தீர்ப்பு வழங்கல் அல்லாஹ் இன்னும் இருக்கு. சரி, ஈராக் யுத்தத்தில் எத்தனை லட்சம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்? பொஸ்னியா கொசோவா யுத்தத்தில் எத்தனை லட்சம்? தீர்ப்பு அல்லாஹ் இன்னும் தரல. கவனமா இருக்கிறதுல எல்லாம். சரி, காஷ்மீரை பிரிச்சு இன்று வரைக்கும் காஷ்மீர்ல கொலை. அல்லாஹ் தீர்ப்பை தந்துட்டானா? இதுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் தீர்ப்ப. சரி, எங்கட காலங்கள்ல ஈராக்க புடிச்சு எத்தனை மில்லியன் கொண்டுட்டாங்க ஈராக்ல. அதுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான்ல எத்தனை லட்சம் தொகைக்கு இதெல்லாம் மில்லியன் கணக்கு கொண்டாங்க. இப்ப கடைசி காலம் சிரியால தாண்டிட்டு மில்லியனை தாண்டிட்டு சிரியா. சகோதரர்களே, தீர்ப்பு இன்னும் வரல. இந்த ஆயத்து தான் முழுதுக்கும் பாடம். என்ன சொல்ற அல்லாஹ் பாருங்க அடுத்த ஆயத்தை.
இதுக்கு சாட்சி யாரு? அவர்கள் தான். وَهُمْ عَلَى مَا يَفْعَلُونَ بِالْمُؤْمِنِينَ شُهُودٌ. எங்கட நாட்டுல எல்டிடி செஞ்ச வேலை, வேற ஊர்ல வகுத்த கிழிச்சதோ, வகுத்துக்கு இருந்த புள்ளைய செவர்ல அடிச்சதோ தீர்ப்பு வந்துட்டா? வரல. தீர்ப்பு வரல. இதுக்கு தீர்ப்பு, இதுக்கு அவர்களே சாட்சி. அல்லாஹ் சொல்ற அந்த காலத்துக்கு மாத்திரமல்ல இந்த ஆயத், இந்த காலத்துக்கும் தான். இதற்கு பிறகு எத்தனை நிகழ்வுகள் நடந்தாலும் எங்களுக்கு இதுதான் ஆயத் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சரி, ஏன் கொண்டாங்க முஸ்லிம்களை? وَمَا نَقَمُوا مِنْهُمْ ஏன் பழிக்கு பழி வாங்கினார்கள் முஸ்லிம்களை? إِلَّا أَن يُؤْمِنُوا بِاللَّهِ அல்லாஹ்வை நம்பியதற்கு. காரணம் சரியா? காரணம் சரியா பிள்ளையா? இப்ப நாங்களும் உங்களோட சிலையை நம்பி இருந்தா எங்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டோம். நாங்களும் உங்களோட மதத்துக்கு வந்திருந்தா நீ ஒன்றும் செய்ய மாட்டீங்க, அப்படித்தானே? எங்களை நீங்க துன்புறுத்துவதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லி தந்துட்டான். என்ன காரணமா? وَمَا نَقَمُوا مِنْهُمْ إِلَّا أَن يُؤْمِنُوا بِاللَّهِ அல்லாஹ்வை நம்பினதுக்கு தானே பழிக்கு பழி வாங்கினி. யார் சொல்றானே? அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு உண்மையா இருக்குது, இன்றைக்கு நிகழ்வுக்கு எவ்வளவு அழகா இருக்குது. சரி, அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? அத சொல்றான். அல் அசீஸ், எல்லாவற்றையும் மிகைத்தவன் அவன். நீங்க நினைக்கவான அல்லாஹ்வை தோக்கடிக்கலாம், அல்லாஹ்வை தோக்கடிக்கலாம். அல்லாஹ்ட பேரை பண்டியில் எழுதினதால அல்லாஹ்வை தோக்கடிச்சாச்சா? பள்ளி உடைச்சதால அல்லாஹ்வை தோக்கடிச்சாச்சா? அல்லாஹ் சொல்றான், நான் பழிக்கு பழி வாங்கினா கவனம். وَلَوْ نَشَاءُ لَطَمَسْنَا عَلَى أَعْيُنِهِمْ உடனே முழு பெற கண்ணையும் பொட்டை ஆக்கிடுவேன் நான் நாடினா. சரி, வேற வழி என்ன செய்வேன்? وَلَوْ نَشَاءُ لَمَسَخْنَاهُمْ عَلَى مَكَانَتِهِمْ இருந்த இடத்திலே உன்னை குரங்காக உருமாற்றுவேன். நான் செய்வேன், பன்றியாக மாற்றுவேன், உன்னை எலியாக மாற்றுவேன். மாத்தினேன் முன்னால். சஃபா மருவா இருக்கிறேன், தொங்கோட்ட மோர்ற இடம். ரெண்டு சிலை இருந்துச்சு அவடத்துல. ஒன்று இசாஃப், அடுத்தது நாயிலா, கல்லு. ஏன் ரெண்டு கல்லு சிலை? ஏன் தெரியுமா? அவடத்தை போய் ஜினா செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் உடனே கல்லாக மாத்திட்டான். அந்த இடம் ஜினா செய்யற இடம். அல்லாஹ் சொல்ற, நாடினா உருமாத்துவோம் நாங்க. وَلَوْ نَشَاءُ لَمَسَخْنَاهُمْ عَلَى مَكَانَتِهِمْ فَمَا اسْتَطَاعُوا مُضِيًّا وَلَا يَرْجِعُونَ உருவத்தை மாத்தி விட்டா முன்னுக்கு போயே மேலா, பின்னுக்கு வரவே மேலா. அப்ப அல்லாஹ் எவ்வளவு பொறுமையா இருக்கிறார், அல்லாஹ் எவ்வளவு பொறுமையா இருக்கிறார். அப்ப நாங்க உண்ட வெள்ளம் போடும். யாருக்கு சார்பா அல்லாஹ் பேசுறா? எங்களுக்கு சார்பா பேசுறோம் இல்லையா? உங்களை பழிக்கு பழி வாங்குவாங்க. وَمَا نَقَمُوا مِنْهُمْ إِلَّا أَن يُؤْمِنُوا بِاللَّهِ الْعَزِيزِ الْحَمِيدِ ஹமீத், புகழுக்குரியவன் அவன். அசீஸ், யாவற்றை மிகைத்தவன் அவன். என்னை யாரும் மிகைக்கிற அல்லாஹ் சொல்றான். சரி, அடுத்தது அல்லதி, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய முழு ஆட்சியும் என்னிடம்தான். ஸ்ரீலங்காட ஆட்சி மட்டும் இல்ல, கல்முன்ற ஆட்சி மட்டும் இல்ல, நிந்தூர் ஆட்சி மட்டுமல்ல. என்ன சொல்றான் அல்லாஹ்? அல்லதி லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியின் ஆட்சியினிடம் இருக்குது. என்ன நம்பினவங்களையா பழிக்கு பழி வாங்குறீங்க? என்ன நம்பினவங்களையா பழிக்கு பழி வாங்குறீங்க? வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹ்
முழு விடயத்திலும் சாட்சியாக இருக்கிறார், ஷஹீத். அப்ப நாங்க உலகத்துல எப்படி வாழணும் என்று சொல்லித்தாரா. அநியாயம் நடந்தா கொஞ்சம் பொறுங்க, தீர்ப்புடைய நாள்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு நடந்த எவ்வளவு அநியாயம் இருக்குது. ஹதீஸ்ல வருது என்ன, மத்தவண்ட வெள்ளாமையில ஒரு சான் எடுத்தா போதும், கூட தேவை ஒரு சான். 7 பூமிய வளையமாக்கி கழுத்துல போட்டு வருவார் கியாமத். பயப்பட தேவை, முழு கல்லனும் வருவார். 7 பூமி கழுத்துல அநியாயம் செஞ்சு. அதால அநியாயம் உழைக்கப்பட்ட நாங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கோம். அல்லாஹ் சொல்றாங்க, பழிக்கு பழி வாங்கினாங்களே தெரியும், அல்லாஹ் இதற்கு சாட்சியாக இருக்கிறான் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த ஆயத்துல சொல்றான், இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் ثم لم يتوبوا فلهم عذاب جهنم وَلَهُمْ عَذَابُ الْحَرِيقِ. சரி, உங்களை பத்த வச்சவங்க, உங்களோட கடையை பத்த வச்சவங்க, உங்களை அழிச்சவங்களுக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா? இன்னல்லதீன நிச்சயமாக ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் மூமினான ஆண்களையும் பெண்களையும் குழப்பத்தில் ஆக்கினாங்களே, அழிச்சாங்களே, இவங்க சும்மலம் யதூபு தௌபா செஞ்சு இஸ்லாத்துக்கு வந்தா பிரச்சனை. தௌபா செஞ்சுட்டாங்க, உத்து வேண்டாம். அப்படி தௌபா செய்யலண்டா ஃபலஹும் அஸாபு ஜஹன்னம், அவர்களுக்கு என்ன இருக்குது? ஜஹன்னம் இருக்குது. வேற நரகம், வேற நரகத்துல உண்டு. ஜஹன்னம் வேற இல்லையா? ஃபலஹும் அஸாபு ஜஹன்னம், அதோட நித்தாட்டல் அடுத்தது வலஹும் அஸாபுல் ஹரீக். எப்படி உங்களை பத்த வச்சாங்களோ நாங்களும் அவங்களை என்ன செய்வோம்? பத்த வைப்போம். எவ்வளவு எச்சரிக்கை. ஹரீக், வலஹும் அஸாபுல் ஹரீக். தௌபா செஞ்சிட்டாங்க, தப்பிட்டாங்க. இல்லாடி பத்த வைப்போ. சரி, உங்களுக்கு என்ன தருவோம்? கொடுத்துட்டு இருந்தீங்களே, உங்களோட கடையை பத்த வைக்கும் பொழுது, உங்களோட சொத்துக்களை அழிக்கும் பொழுது நீங்க பொறுத்தீங்களே, உங்களுக்கு என்ன தருவோம்? இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு ஈமானோட வாழ்றீங்க, நல்லமல் செய்றீங்க. வஅமிலுஸ் ஸாலிஹாத், இவ்வளோ சோதனை வந்தும் அல்லாஹ் அல்லாஹ்ன்னு வாழ்றீங்க. லஹும் ஜன்னாத், உங்களுக்கு சொர்க்கங்கள் தருவோம், தோட்டங்கள் தருவோம். தஜ்ரி, ஓடும். மின் தஹ்திஹல் அன்ஹார், அவைகளுக்கு கீழால் ஆறுகள் ஓடும். தோட்டங்களுக்கு கீழால் ஆறுகள் ஓடும். ذَلِكَ الْفَوْزُ الْخَبِيرُ, அதுதான் பெரும் வெற்றி. ஃபௌசுல் கபீர் என்ன? பெரும் வெற்றி, அதுதான் அப்படிங்கிறார். எனவே அல்லாஹ் எங்களுக்கு ஆறுதல் சொல்றான். உங்களுக்கு என்னையும் நடக்கலாம், நீங்க என்ன செய்ய? கொஞ்சம் உலகத்துல பொறுமையாக வாழுங்க. அவங்களுக்கு நான் என்ன செய்வேன், உங்களுக்கு என்ன செய்வேன் என்று அல்லாஹ் இந்த நிகழ்காலத்தில் நடக்கும் ஒவ்வொரு விடயத்திற்கும் ஆறுதலாக அல்லாஹ் இந்த விடயங்களை எங்களுக்கு சொல்லி காட்டுறார்.